அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் மாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை 12/3/2024. துவிதியை திதி காலை 7:13 வரை. அதன் பிறகு திருதியை திதி. ரேவதி நட்சத்திரம் இரவு 8:29 வரை. அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். சமநோக்கு நாள். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மீன லக்னம். லக்னத்திலேயே சந்திரன், புதன், ராகு. மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் சூரியன் சுக்கிரனுடன் சனி பகவான். இன்று என்ன செய்யலாம்? சொத்து விவகாரங்கள் பேச, மூலிகை மருந்துண்ண, மாடு மற்றும் செல்ல பிராணிகள் வாங்க, அதிகாரிகளை சந்திக்க, பயணம் தொடங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, ஒரு புத்திசாலியால் சாதிக்க முடியாததை எல்லாம் சில நேரங்களில் ஒரு பொறுமைசாலி சாதித்து விடுகிறார். ஆமாங்க, அதனால தாங்க புத்திசாலித்தனமும் இருக்கணுங்க, அதே நேரத்தில் பொறுமையாகவும் இருக்கணுங்க. இந்த 2 குணங்களும் உங்ககிட்ட இருக்கிறதுனால தான் நீங்கள் சாதிச்சுக்கிட்டே வரீங்க. அதனால தாங்க உங்களை எல்லாரும் மதிக்கிறாங்க. நல்லவருங்க, பொறுமையாக இருப்பாருங்க அப்படின்னு உங்களை மதிக்கக்கூடிய அளவிற்கு எங்கும் எப்பொழுதும் நன்னடத்தைக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. 10ஆம் இடத்துல கேந்திரம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறுங்க. திடீர் செலவுகள், சுப செலவுகள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். வெளிவட்டாரத்தில் நீங்கள் பரபரப்பாக பேசப்படுவீங்க. ஆனால் ராசிக்குள்ளார குரு உட்கார்ந்துருக்கார் இல்லைங்களா, எப்போ பார்த்தாலும் மனசுக்குள்ளார அடி மனசில் சின்னதாக ஒரு பயம் எட்டி பார்க்கும். நம்மால் எல்லாம் முடியுமா? கடன்லாம் ஏறிக்கிட்டே போகுது, ஆனால் செலவுக்கு மட்டும் பஞ்சமே இல்லை. பார்க்குறவங்களாம் நம்மளை பெருமையாக தான் பேசிக்கிறாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளார பார்த்தா ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்லைங்க. போட்டிகள் எவ்வளோ இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்னதாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் சரியாகுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி வாய்ப்புகள் இன்றைக்கி எளிதாக கிடைக்குங்க. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல்கள் இருந்து கொண்டிருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, அறிவு, கல்வி, நற்பண்பு இந்த 3ஐயும் யாராலும் திருட முடியாது. ஆமாங்க, அதனால தாங்க பல புத்தகங்களை படித்து நீங்கள் அறிவுபூர்வமாக இருப்பீங்க. படிப்புக்கு நீங்கள் எப்பொழுதுமே முக்கியத்துவம் தருவீங்க. அது மட்டும் இல்லைங்க, யார்கிட்ட என்னென்ன நல்ல குணங்கள், நற்பண்புகள்லாம் இருக்குதோ அதை தெரிந்து வைத்து கொண்டு அதை பின்பற்றி வாழக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தனபூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறும். திடீர் அதிர்ஷ்டத்தையும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. மூத்த சகோதரங்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கும். சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் இன்றைய தினத்தில் நீங்கள் பேசி முடிவு
முடிவெடுக்கலாம். எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு பணவரவு உண்டு, செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. யோகாதிபதி சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக புதனும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குங்க. புது வாடிக்கையாளர்களும் வருவாங்கங்க. உத்தியோகத்தில் உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். சனி பகவான் பலமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் சில புது விஷயங்களையும் இன்றைய தினத்தில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, கற்றுப்பீங்க. நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் சின்ன சின்னதாக பணவரவு, செல்வாக்கு எல்லாமே இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, சொன்ன சொல், போன உயிர், அம்பு இந்த மூன்றும் மீண்டும் திரும்பி வராது. ஆமாங்க, அதனால தாங்க பேசுகிறதுக்கு முன்னாடி நிறைய நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் பேசிட்ட பிறகு அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் நாவடக்கத்துடன் இருக்கக்கூடிய நீங்கள் அதே நேரத்தில் நாசுக்கா தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. புது சட்டை இருக்கா அப்படின்னு பார்த்து தேடி பிடிச்சி எடுத்து போடுவீங்க. வாசனை திரவியங்களையும் இன்றைக்கி அதிகமாக பூசிப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை இன்றைக்கி நீங்கள் ஆணித்தரமாக, அழுத்தம் திருத்தமாக வர்றவங்க போகிறவங்கள்ட்ட உணர்த்தி கொண்டே இருப்பீங்க. குடும்பத்திலேயும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். நண்பர்கள், உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் லாபமும் உண்டுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு இன்னைக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அலுப்பு சலிப்பு ஒரு பக்கம் இருக்குங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டிங்கன்னா நல்லது. நேரத்தில் சாப்பிட முடிய மாட்டேங்குதேங்கிற ஒரு ஆதங்கமும் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால வீடு சொத்து எது வாங்கிறதா இருந்தாலும் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு வாங்குங்க. வியாபாரம் இன்னைக்கு அமோகமாக இருக்குது. உத்தியோக வகையிலையும் செல்வாக்கு உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்து சாதிச்சு காட்டலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதே நேரத்தில் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, பெரிய பொறுப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு தேடி வரும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, தங்க செருப்பானாலும் தலைக்கு ஏறாது, தீயில் இட்ட நெய்யானது திரும்ப வராது, நாடு கடந்து போனாலும் நாயின் குணம் மாறாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்க, என்ன குணாதிசயங்கள் கொண்டவங்க அப்படின்னு புரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல தன்னுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய ராஜதந்திரிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசியை செவ்வாய் பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார ஒரு தைரியம்,
ஒரு வைராக்கியம் அதெல்லாமே வர ஆரம்பிக்குங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அவரோட கூட சேர்ந்து சூரியனும் உட்கார்ந்துருக்கிறாரு, சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் மறதி, தூக்கம் இதெல்லாமே வர ஆரம்பிக்குங்க. அதனால் விலை உயர்ந்த பொருட்கள், தங்க நகைகள், மொபைல் ஃபோன் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி அடுத்தவங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. முக்கியமான வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் உங்களுடைய பொறுப்பிலேயே நீங்கள் செய்து முடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே இன்றைக்கு சரியாகுங்க. மகான்கள், யோகிகளுடைய ஆசீர்வாதமும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, அறியாமை என்றுமே தவறில்லை. ஆனால் எதையும் அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டாமல் இருப்பது தான் மிகப்பெரிய தவறாகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் தெரியாததுன்னு சொல்லி தெரிந்து கொள்ள எப்பொழுதுமே ஆசைப்படுவீங்க. உங்களுக்கு அறிவுபூர்வமாக எதெல்லாம் தோணுதோ அதெல்லாம் செய்வீங்க. அதே மாதிரி உங்களுக்கு அறிவுரை சொல்கிறவங்க நியாயமாக சொன்னாங்கன்னா உங்களை விட வயதில் குறைவானவங்களாக இருந்தாலும் அவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாகவே அலைச்சல் தான். சந்திராஷ்டமம் இருந்துன்னு இருக்குது. இன்றைக்கி கூட சந்திராஷ்டமம் இருக்குது. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். எல்லா வகையிலுமே செல்வாக்கு உண்டு, பணவரவு உண்டு, புது பதவி எல்லாமே தேடி வருங்க. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள், ஏமாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட பார்த்திங்கன்னா தேங்கி கிடந்த சரக்குலாம் இன்றைக்கி விற்று தீரும். மகம், பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கூடுதல் லாபம் உண்டு. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குதுங்க. சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடாதீங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருப்பதனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, கோபத்திற்கு கொடுக்கும் மரியாதை யாருமே புன்னகைக்கு கொடுப்பதில்லை. ஆமாங்க, ஒருத்தவங்க கோபப்பட்டால் உடனே நாம் கோபப்பட்டாங்க, அவங்க கோபப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் யாராவது மலர்ந்த முகத்துடன் புன்னகையாக வந்தால் அந்தளவிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. எந்த இடத்துல கோபப்படணுமோ அந்த இடத்துல கோபப்பட்டாலும் மற்ற நேரங்களில், மற்ற இடங்களில் இயல்பாகவே புன்னகை பூத்த முகத்துடன் இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி கையில் கிடைக்கும்.
கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இருக்குங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அவங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்க நீங்கள் அதை வேறு விதமாக பதில் சொல்ல, அவங்க ஒரு விதமாக அதை புரிந்து கொள்ள, அது மாதிரி ஆகாமல் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் வெளிப்படையாக பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியனும் சனி பகவானும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால எதிர்ப்புகளையும் தாண்டி திடீர் யோகங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சுக்கிரன் பலமாக இருக்கிறாரு, ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் பலவீனமாகவும் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறது, பழைய வண்டியில் இருக்கக்கூடிய பழுதுகளை சரி பார்க்குறது, அந்த மாதிரியான பராமரிப்பு செலவுகள் ஒரு பக்கம் அதிகமாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பொறுப்பற்ற போக்கு அதெல்லாம் கூட கொஞ்சம் மாறுங்க. வரவேண்டிய பணமும் வந்து தர வேண்டியவங்களுக்கும் ஒரு பகுதி இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, விலகி நிற்பவர்கள் வெல்வதில்லை, வெல்ல வேண்டும் என்று நிற்பவர்கள் ஒருபோதும் விலகி நிற்பதில்லை. ஆமாங்க, எதுவாக இருந்தாலும் முழுமையான ஈடுபாட்டுடன் இறங்கி எல்லாவற்றையும் செய்து முடித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நல்ல விதத்தில் முடியும். எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு பணவரவும் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. குரு பகவான் உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்க்கறதுனால வீடு மனை சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புதன் 6வது வீட்டில் மறைஞ்சி கிடக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அங்கீகாரம் இல்லாத, அதாவது வங்கிகளினுடைய அங்கீகாரம் இல்லாத நிதி நிறுவனங்களில் பணத்தை போட்டு ஏமாந்துடாதீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அதிக அளவு லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாமே இன்றைக்கி சரியாகும். தலைமைக்கு இன்றைக்கி நீங்கள் நெருக்கம் ஆவீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, புதையும் விதைக்கு தெரியாது நாம் செடியாய் முளைத்து வருவோம் என்று, எரியும் தீக்கு தெரியாது நாம் வெளிச்சமாய் இருப்போம் என்று, ஏமாற்றுபவர்களுக்கு தெரியாது நாளை நாம் ஏமாற்றப்படுவோம் என்று. ஆமாங்க, இந்த மாதிரி தத்துவத்தை எல்லாம் புரிந்து வைத்து கொண்டு அடுத்தவங்க பணம் நமக்கு என்னத்துங்க, அடுத்தவங்க சொத்துக்கு நாமெல்லாம் ஆசைப்பட்டதே கிடையாதுங்க. நம்ம உழைச்சி நமக்கு வந்து அது ஒழுங்காக ஒட்டுனாலே அதுவே பெரிய விஷயம்னு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய உழைப்பால் முன்னேறி கொண்டிருக்கும் யதார்த்தவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதிரடி முடிவுகள்லாம் நீங்கள் எடுப்பீங்க. ஆனாலும் 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால கால்வலி கழுத்து வலின்னு ஏதாவது உடம்புக்கு முடியாமல் போகுதேங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம்
பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்களில் போய் சிக்கிக்காதீங்க. அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள்ட்ட அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாங்க. சந்திரன் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறாரு. பிள்ளைகளுடைய மனநிலை குணநிலை எல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன, அவங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி விறுவிறுப்பான சூழல் இருக்குது. ஆனாலும் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சின்ன வருத்தமும் இருக்குங்க. உத்தியோகத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம், அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் வீட்டுக்கு போகிற நேரம் குறைஞ்சி போச்சு, அலுவலகத்திலேயே உட்கார்ந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகம் ஆகுவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் சின்ன சின்ன சோர்வு களைப்பும் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, காலம் அது மனிதனின் உருவத்தை மட்டுமல்ல, மனிதனுடைய கோலத்தையும் மாற்றும் சக்தி கொண்டது. ஆமாங்க, அதனால தாங்க காலம் வரும் வரை நீங்கள் சில நேரங்களில் காத்திருப்பீங்க. அந்த தகுந்த கால நேரம் வரும் பொழுது எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் படைத்தவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்து உங்களை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால மனசில் இருந்த கவலைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். புது திட்டங்கள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் 3ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். 6வது வீட்டுக்குரிய கிரகம் மறைந்து 3வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பூர்வ புண்ணிய அதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால முன்ன மாதிரி இல்லாமல் இப்பெல்லாம் கராராக பேசி சில காரியங்களை செய்து முடித்து காட்டுவீங்க. பூர்வீகத்தில் வீடு மனை சொத்து வாங்கிறது, பூர்வீக சொத்தில் சில மாற்றங்கள் பராமரிப்பு பணிகள் செய்கிறது, அதெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக நல்ல விதத்தில் நடக்குங்க. அதே போல் ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. புது வாடிக்கையாளர்கள் எல்லாமே வருவாங்கங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் சரியாகி உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். எல்லா வகையிலும் வெற்றியும் உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, ஆனால் செலவுகள் இருக்கும், அலைச்சலும் இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கி நிற்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் முன்னேற்றம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, பொய் பல நாள் பல்லக்கில் வரும், ஆனால் உண்மையோ ஒரு நாள் நிச்சயமாக ஊர்வலம் வரும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் உண்மையை பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. உண்மைதான் ஜெயிக்கும், சத்தியமே ஜெயிக்கும் அப்படிங்கிறதுல தளராத நம்பிக்கை உடையவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. பிரபல யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். திடீர் திருப்பங்களும் இன்றைய தினத்தில் உண்டு. பணவரவு செல்வாக்கும் ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி தடங்களாகி நின்று போன பல காரியங்கள் சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சுக்கிரன் 2வது வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால செல்வாக்கு உண்டு. புதிய பொறுப்புகள் பதவிகள் தேடி வரும்.
இதோ தரேன் அதோ தரேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க சீக்கிரமாக உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்கும். கூடுதலாக உங்களுக்கு லாபம் எல்லாமே கிடைக்குங்க. பழைய பாக்கிகளும் வசூலாகும். சிலர் புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்கும். பல விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க, தெரிஞ்சுப்பீங்க. அதிகாரிகளும் உங்களை இன்றைக்கி மதிப்பாங்கங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ, பனிப்போர் அதெல்லாமே சரியாகி கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகுங்க. அதே போல் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நாளை பெய்ய போகும் மழையை அறிந்து உணரும் ஆற்றல் கொண்ட எறும்பாய் இரு. நேற்றைய மழைக்கு இன்றைக்கு குடைபிடிக்கும் காளானாய் இருக்காதே. ஆமாங்க, அதனால தாங்க நடந்து முடிந்த விஷயங்களை நீங்கள் பொருட்படுத்திக்க மாட்டீங்க. ஆனால் நடக்க போகிற விஷயம் எதுங்கிறத முன்னாடியே உணரக்கூடிய ஆற்றல் படைத்த, யூகித்து உணரக்கூடிய தன்மை கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. தனஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். பணவரவு உண்டு, செல்வாக்கு அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, 2ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள், தங்க நகைகள், ஆபரணங்கள் அதெல்லாம் கூட நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக மாற்றணும்னு நினச்சிருந்த மொபைல் ஃபோனையும் இன்றைய தினத்தில் நீங்கள் மாற்றுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டு. எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் கிடைக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. குடும்பத்தில் ஒரு மன நிறைவு இருக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோவும் சரியாகுங்க. பிள்ளைகளும் உங்களை புகழ்ந்து பேசுவாங்க. பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரமும் விறுவிறுப்பாக இருக்கும். அதிகமான லாபம் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். ராசியிலேயே வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அலுவலகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சகோதர வகையில் சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். அதெல்லாம் நியாயமான செலவுகளாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு, செல்வாக்கு உண்டு. அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, எதுவாக இருந்தாலும் சரி முழுவதுமாக மூழ்கி விடாதே. எப்போதும் மிதக்க கற்றுக்கொள். ஆமாங்க, சித்தர்களுடைய வாக்கை சிரம் தாழ்ந்து ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் பல விஷயங்களில் பட்டதும் படாமல் ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கிறவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. ரேவதி நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. நல்ல செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வெளி உணவுகளை இன்றைய தினம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க. வேலையாட்கள், வாடிக்கையாளர்களை பகைச்சிக்க வேண்டாங்க.
உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் ஏதாவது சொல்கிறாங்கன்னா அமைதியாக கேட்டுங்க. ஆவேசமாக பேசுகிறதோ மறுத்து பேசுகிறதோ அதெல்லாம் இன்றைய தினத்தில் வேண்டாங்க. அதெல்லாம் தவிர்த்துறது ரொம்ப நல்லதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. புதுசாக அறிமுகமாகிறவங்க, உங்களை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறவங்க, அவங்கள்ட்டெல்லாம் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிலர்லாம் எப்போ பார்த்தாலும் புதுசாக கார் வாங்கிக்கிட்டே இருப்பாங்கங்க. லேட்டஸ்ட்டு மாடல் எந்த கார் வந்தாலும் அதில் முதல்ல இவங்க தாங்க புக்கிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சிலர்லாம் நிறைய வண்டி வாங்குவாங்க. சிலர்லாம் ஒரு கார் வாங்கிட்டு அதை உருப்படியாக பராமரிக்க முடியாமல் எப்போவாவது அதை எடுக்கிறது, பார்க்கறது, வைக்கிறது அந்த மாதிரி இருப்பாங்க. பெரிய வாகனங்கள், ஜாதக பாரிஜாதம் அப்படிங்கிற ஒரு பழமையான ஜோதிட நூல் என்ன சொல்லுது? பல்லக்கு மாதிரி பெரிய வாகனம் வாங்குறவங்க யார் அப்படின்னு சொல்லுது. சந்திரன், சுக்கிரன், அதுக்கடுத்தது 4ஆம் இடத்துக்குரிய கிரகம், அப்புறம் லக்னாதிபதி. இந்த 4 கிரகங்கள் ஒரே வீட்டில் உட்கார்ந்துருந்தா அவங்க பல்லக்கு மாதிரி உயர் ரக வாகனத்தை வாங்குவாங்க. வாகனங்களால் அதிக லாபம் அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது குதிரைகளால் லாபம் அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன? அதிக அளவு குதிரைத்திறன் கொண்ட வாகனங்களை வச்சுக்கிட்டு வியாபாரம் செய்து அதில் லாபம் சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த மாதிரி கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் உயர் ரக வாகனங்கள் எல்லாமே வாங்குவீங்க. அதே போல் சந்திரன், குரு, சுக்கிரன், அப்புறம் 4ஆம் இடத்துக்குரிய கிரகம், இந்த கிரகங்கள் எல்லாம் பரஸ்பரம் கேந்திரங்களில் திரிகோணங்களில் உட்கார்ந்துருந்தாலும் அவங்களுக்கு வாகனம் உண்டு. அரசனிடமிருந்து வெகுமதி உண்டு. அந்த பழைய நூல்களில் அரசன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அமைச்சர்கள்ட்ட இருந்து வெகுமதி பெறக்கூடிய யோகம் அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். அவர் அமைச்சருக்கு ரொம்ப க்ளோஸுங்க, இவர் சொல்கிறதாங்க அவர் கேட்குறாரு, அவர் பேரில் தாங்க எல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுக்கெல்லாம் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தால் தான் அந்த மாதிரியான யோகா அமைப்புகள் எல்லாமே சேருங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் கேந்திரத்தில் நிற்க, அதுக்கடுத்தது ராசியாதிபதி லக்னத்தில் இருக்க அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வாகன யோகம் உண்டு. அப்போ 4ஆம் அதிபதி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும். நல்ல வண்டியில் நாம் சொகுசாக பயணம் செய்யணும்னா 4ஆம் இடம் நல்லா இருக்கணும். ராசியாதிபதியும் நல்லா இருக்கணும். ராசியாதிபதி லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த யோகம், அந்த நல்ல சுகத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது அமையுது. அதே மாதிரி 10க்குரிய கிரகம் 11ஆம் இடத்துல இருந்தாலும் 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் 10ல் இருந்தாலும் அவங்களுக்கும் உயர் ரக வாகனங்கள், மிகப்பெரிய வெஹிக்கிள்ஸ்லாம் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குதுங்க. அதே மாதிரி சிலர்லாம் பார்த்தோம்னா புகழ்பட வாழ்தல் அப்படின்னு ஔவையார் சொன்ன மாதிரி சிலர்லாம் ரொம்ப ஃபேமன் நேமோடு இருப்பாங்க. அது எல்லாரும் அந்த மாதிரி ஃபேமன் நேமாக இருக்க முடியாது. ஒரு சிலருக்கு தான் அந்த ஃபேமன் நேம் வரும். அப்படிப்பட்ட கிரக அமைப்பு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10க்குரிய கிரகம் லக்னத்தில் இருக்கணும். 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் 4ல் இருக்கணும். அதுக்கடுத்தது 9ஆம் வீட்டில் கிரகங்கள் நிரம்பி இருக்கணும். அந்த மாதிரி இருந்து அந்த கிரக அமைப்பில் உள்ளவங்கள்லாம் பார்த்திங்கன்னா 8 திக்கும் புகழ்பட வாழ்வாங்க. அப்போ என்ன அர்த்தம்? 10ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 10க்குரிய கிரகம் நல்லா இருக்கணும், லக்னத்துக்குரிய கிரகம் லக்னாதிபதி நல்லா இருக்கணும், 4க்குரியவர் நல்லா இருக்கணும். இவங்கெல்லாம் நல்லா இருந்தால் 8 திக்கும் புகழ்பட உலக புகழ்பெற்ற இன்டர்நேஷ்னல் ஃபிகர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி யோகங்கள் எல்லாமே அவங்களுக்கு உண்டாகுங்க. அதே மாதிரி சிலர்லாம் பார்த்திங்கன்னா நகை நட்டு அப்படியே டைமண்ட் நெக்லஸ்ஸு, அதுக்கடுத்து டைமண்ட் மோதிரம் அதெல்லாம் போட்டிருக்கிறவங்களும் நாம் பார்க்குறோம். அப்போ அந்த யோகம் நமக்கு இருக்கணும் இல்லைங்களா. 1ஆம் இடம் 4ஆம் இடம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது லக்னாதிபதி 4க்குரியவர், இந்த கிரகங்கள் ரொம்ப வலிமையாக இருக்கணும். 9ல் 9க்குரிய கிரகமும் இருக்கணும். லக்னத்தில் லக்னாதிபதி இருக்க, 4ஆம் இடத்தில் 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் இருக்க, 9ஆம் இடத்தில் 9ஆம் இடத்துக்குரிய கிரகம் நின்றாலே அவங்க வைரம், வைடூரியம் உள்ளிட்ட ஆபரணங்கள், அதாவது ரத்தினங்களை அணியக்கூடியவர்களாக, உயர் ரக ரத்தினாபரணங்கள் அணியக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதெல்லாமே அந்த ஜாதக பாரிஜாதம் அப்படிங்கிற நூலில் சொல்லப்பட்டிருக்குங்க. உங்கள் ஜாதகத்தில் நிச்சயமாக இந்த யோகம் இருக்கான்னு
இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் நீங்களும் உலக புகழ் பெற்றவர்களாக வருவீங்க. அதே மாதிரி உலக புகழ் பெற்ற வண்டி வாகனத்தில் பயணம் செய்வீங்க. ரத்தினங்களையும் அணியக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.